வணக்கம். கடகராசி சனி வக்ர பலன்கள் 2024. கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் திடீர் அதிர்ஷ்டசாலிகளாக மாறக்கூடிய ராசியாகவே இருக்கும் கடகராசி. கடந்த சில ஆண்டுகளாகவே சொல்ல முடியாத துன்பங்களும் சொன்னாலும் கேட்க ஆதரவு இல்லாத நிலையிலும் அமர்ந்து கொண்டு இருப்பதுதான் கடகம். இந்த கடகராசிக்காரங்க எப்பொழுதுமே விழிப்போடு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசியில் சந்திர பகவான் ஆட்சி அமைப்பார், குரு பகவான் உச்சம் பெறுவார். பாவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுகின்ற ராசிகள் மட்டும்தான் எதையும் தாங்கும். கடகராசி எதையும் தாங்க முடியாத ராசி, கஷ்டங்களை. இந்த கடகராசிக்காரங்க எப்போவுமே துருன்னு எதையாவது ஒன்று செஞ்சுட்டு மாட்டிக்காக்கடி தூக்கமாக வர்றதில்ல. எதையாவது ஒன்று செய்வாங்க. அதை கேட்டிங்கனாக்கா வேணான்றதை செஞ்சுடுவாங்க. மாட்டிக்கிட்டாங்கன்னாக்கா யாருக்கும் தெரியாதவங்க மாதிரி சைலண்ட்டாக இப்போ உக்காந்துக்கிறது. இது உங்கள் கூடவே பிறந்த குணம். அது மட்டும் இல்லாமல் சந்தேகம் என்பது நீங்களும் சந்தேகமும் இரட்டை பிறவிகள் தான் சொல்லணும். சந்தேகம் என்பது உங்ககிட்ட நல்லது சொன்னாலும் சந்தேகம், கெட்டது சொன்னாலும் சந்தேகம், அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களான்னு சந்தேகம், நமக்கு உதவி செய்வாங்களான்னு சந்தேகம், நமக்கு இவங்க நல்லவங்களாக இருப்பாங்களான்னு சந்தேக கண்ணோக்கத்துடனே பார்க்கின்ற ஒரு ராசியாகவே இருப்பது தான் கடகம். கடகராசிக்காரங்க விழிப்போடு இருக்கணும்னு சொல்கிறது எதுக்காக தெரியுங்களா? நீங்கள் தவறி விழுந்துட்டால் கை கொடுத்து காப்பாற்ற எந்த உறவுகளும் இருக்காது. நட்புன்னு சொல்லலை, உறவுகள் இருக்க மாட்டாங்க எப்போவுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களை பாராட்டி பேசினா போதும், அவங்கள விழுந்து விழுந்து உபசரணம் செய்கிறது. உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டா போதும், எதை வேணாலும் கொடுத்து காப்பாற்றணும்னு ஆசைப்படுறது. கையில் இருக்கிற காசு பணம் எல்லாமே. அதே கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னாக்கா சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறது. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, உங்களுக்கு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச முடியாத ஒரு இதயத்தை கடவுள் நல்ல மனசை கொடுத்துருக்கிறாரு. நல்லவங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? துன்பத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்பவர்களுக்கு தான் நல்லவர்கள் என்ற பேர் இருக்கும். இந்த நிலையில் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்றால் எத்தகையான நற்பலன்களை தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் தேதி பகல் 3:12 சனி பகவான் வக்ரம் பெறுவார். வக்ர நிவர்த்தி என்பது 4/11/2024 ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பகல் 3:12 வக்ர நிவர்த்தி பெறுவார். இது சுத்த வாக்கிய கணிதத்தின் மூலியமாக கணித்து சொல்லப்பட்டது. சனி பகவான் வக்ரம் என்பது கும்ப ராசியில் இருக்கின்ற சனி பகவானுக்கு 5ஆம் ராசியில் மிதுன ராசியில் சூரிய பகவான் அமரும்போது வக்ரம் பெற்று, சனி பகவானுக்கு 9ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சூரிய பகவான் வரும்போது வக்ர நிவர்த்தி பெறுவார். கிட்டத்தட்ட 150 நாட்கள். இந்த 150 நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக நற்பலன்கள் நடந்தே தீரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய, துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை உறவுகள் இருக்கிறதோ அத்தனை உறவுகளாலும் பல வகையிலும் கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து வக்ரம் பெறுகிறார். அப்படி வக்ரம் பெறும்போது மிக சிறந்த பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ராஜாவாக பெரிய இதெல்லாம் கிடையாது, ராஜாவாக ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையோ நோய் தொல்லையோ உறவுகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்தால் போதும் என்று ஒவ்வொரு நாளும்
இறைவனை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம். சனி பகவானே வக்கரம் பெறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான நற்பலன்கள் நடக்கும். இந்த 150 நாட்களில் மிக சிறந்த நற்பலன்களை கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு இது ஒரு நல்ல நேரம். இப்போ குரு பகவான் 11 இருக்கிறாரு. அதனால் நற்பலன்கள் நடக்காதான்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் கட்டாயமாக தருவார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கடகராசிக்காரர்களுக்கு உறவுகளால் கிடைக்கின்ற நன்மைகளை விட மூன்றாவது மனிதர்னு கேட்டிங்கனாக்கா, முகமே தெரியாத ஒரு மனிதனாக கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது. மூன்றாவது மனிதர்கள் உங்களுடைய குணம், உழைப்பு, உங்களுடைய தகுதியை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். யாருமே இந்த உலகத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எதையாவது ஒரு பொருள், எதையாவது ஒரு உதவியை எதிர்பார்த்து தான் மற்றொரு உதவி என்பது கட்டாயமாக கொடுக்கப்படும். அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம். அதை எதிர்பார்த்து தான் உதவியே செய்வாங்க. சரிங்களா? கடகராசி பெருகின்ற ராசியாக இல்லாமல் அனைவரிடத்திலும் அன்புக்காக ஏங்கிறது, பாசத்துக்காக ஏங்கிறது, இவங்க நமக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நம்பி மோசம் போகிறது, இது எல்லாமே இந்த கடகராசி, கன்னி ராசி, மீன ராசி, அடுத்து பார்த்திங்கன்னாக்கா ரிஷபராசி. இந்த ராசிகளில் பாவ கிரகங்கள் உச்சமோ ஆட்சியோ பெறுவதில்லை. ஆகையால் ஈஸியாக மற்றவர்கள் அன்புக்காக ஏங்கி மாட்டிக்கொள்கின்ற ராசிகளாகவே இந்த ராசி இருக்கும். அதில் முதல் இடத்தை பிடிப்பது இந்த கடகராசி தான். கடகராசி எப்பொழுதுமே எதையாவது செய்யணும்னு கேட்டால் பெருசாக திட்டமிடும், பெரிதளவு உழைக்கும். ஆனால் உங்களுடைய உழைப்பாகப்பட்டது உங்களுக்கு பயன்படாமல் மற்றவர்கள் அதை தட்டி பறிப்பார்கள். ஆகையால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பலன்களாகப்பட்டது 150 நாட்கள். இந்த 150 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.